பச்சை பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்படியும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், இதுவும் நல்லாயிருக்கும். பச்சை பருப்பை வச்சு பாயாசம் செஞ்சு அதை நம்ம நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் பச்சை பருப்பை எடுத்து அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டு அதை நல்லா வறுத்து எடுக்கணும். அது நல்லா வாசனை வந்த பிறகு நம்ம எந்த டம்ளரில் பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளர் 4 டம்ளர் தண்ணி மூடி போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வந்தால் போதும். எந்த டம்ளர் நம்ம பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் வச்சு அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 3 விசில் வந்தோடனே குக்கர் மூடியை திறந்து கரண்டியால் நல்லா கிண்டி வெல்லம் தண்ணியை வடிகட்டி டேஸ்ட்டுக்கு உப்பு, சுக்கு பவுடர், கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த பாயாசத்துக்கு நான் ஒரு அரை மூடி தேங்காவை சின்ன சின்ன பிள்ளையாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 3 ஏலக்காவும் பாதி தேங்காவும் போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி பால் எடுத்து மிச்ச பாதி தேங்காவை மிக்சியில் குறன்னு அரைச்சி வறுத்து வந்து வச்சுருக்கிற முந்திரியை கொடுத்து 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கணும். முந்திரியை முழுசாக போடுறத விட இந்த மாதிரியும் போட்டு பாருங்கள். வானலில் கொஞ்சம் நெய் ஊற்றி இன்னும் கொஞ்சம் முந்திரியை பொடிசாக கட் பண்ணி போட்டு அதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காயும் போட்டு நல்லா வதக்கணும். வாசனை வர அளவுக்கு வதக்கணும். இதை நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்க பாயசத்தில் சேர்த்து நல்லா ஒரு கிண்டி அதோடு நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற தேங்காய் பாலையை சேர்த்து நல்லா கிண்டி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் சூப்பரான ஒரு நெய்வேத்திய பிரசாதம் நமக்கு ரெடி ஆகிடும். இல்லை நீங்கள் திராட்சை வேணாலும் போட்டுக்கலாம். இதை பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு.